இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கையிட்டு தொடர்ந்து நீ எதை செய்கிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையிலே நடக்கும். ஆமென், அல்லேலூயா. ஆவியானவர் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு தேவதாசன் மூலமாக என்கிட்ட பேசினார். என்ன பேசினார்? உன் காது இருக்குல்ல, இது எப்படி இருக்கு? இந்த காது இருக்கிற மாதிரி தான் ஒரு பெம்பளை பிள்ளைக்கு கருவும் அப்படி தான் இருக்குமா, கற்ப பையன் அப்படி தான் இருக்கும். வேணும்னா அறிவியல்லவே கேளு. ஆமென், அப்படிதான் இருக்கும். அப்போ நீ என்னத்தை இங்கே கேட்கியோ இதுதான் உள்ளே போகுமா, கற்பமாக தரிக்கும். அல்லேலூயா. நீ கடங்காரின்னா உங்கள் காதுக்குள்ளே என்ன ஒலிக்கி? ஆனால் நான் கடன் கொடுப்பேன், கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுப்பேன், கடன் வாங்க மாட்டேன். படிப்படியாக தேவ சித்தம் உனக்குள்ளே என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நான் வாலாக்காமல் தலையாக்கப்படுவேன், கீழாக்காமல் மேலாக்கப்படுவேன், நான் என்றைக்குமே கீழே போகமாட்டேன்னா நீ என்ன ஆகிட்டுருக்க? தேவ சித்தத்தில் படிப்படியாய் நீங்கள் நிறைவேறீர்கள். அல்லேலூயா. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கிடணும். அப்போ தொடர்ந்து அவருடைய சித்தத்தின்படி நம்ம நடப்பதுக்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் அனைவரும் தேவன் உண்டென்றும் நம்புகிறோம். அல்லேலூயா. நாம் என்ன பண்ணணும்? கடைப்பிடிக்கணும். அவருடைய வார்த்தையை கடைப்பிடிக்கணும். எப்படி கடைப்பிடிக்கிறது? நீ கடைப்பிடிக்கிற பூரா பாடுகள், கண்ணீர்கள், வேதனைகள், துக்கங்கள் இயேசுவின் நாமத்தினால் இல்லாமல் போகட்டும். ஆமென். நான் சொன்னது எனக்கு வந்துடக்கூடாதுல்ல. அல்லேலூயா. அதனால் நான் அதெல்லாம் சொல்கிறது இல்லை. சந்தோஷம், சமாதானம், சுகம், ஆரோக்கியம், பலன், நிம்மதி, மகிமை, கணம், ஐஸ்வர்யம், மேன்மை, உயர்வு, மேலே எழும்புவேன். இதுதான் எனக்கு தேவன் கொடுத்த கிருபை. அப்போ இதுதான் தேவ சித்தம் நமக்குள்ள வெளிப்படும். நான் அந்த வருஷம் தொடங்கினேலேருந்து இந்த வார்த்தையை நான் ஏன் ஒவ்வொரு வாரமும் சொல்லிக்கிட்டே இருக்கேன்? நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நான் இருந்துக்கிட்டே தான் இருக்கேன். நான் எங்கே இருக்கேன்? ஆசீர்வாதமாக தான் இருக்கேன். ஏன்னா வார்த்தையை நான் என்ன பண்ணிட்டேன்? கேட்கறது மாத்திரமல்ல, அதை சொல்லிக்கிட்டே இருக்கேன், அதை சிந்திச்சுக்கிட்டே இருக்கேன். அதுதான் எனக்கு நடக்கும். இதுதான் தேவனுடைய சித்தம் என்னில் படிப்படியாக வெளிப்படும். நான் சொன்னேன் ஆசீர்வாதமாக இருப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னா இப்போ எனக்கு பதிலாக நிறைய பேர் வேலை பார்க்காங்க. பைப்லைன் நான் போட்டு கொடுத்துட்டேன். இப்போ நாம் போய் என்ன பண்ணுறதில்ல? பைப்லைன் என்ன ஆகுறது எனக்கு கரெக்டாக? ஆமாம். ஒரு கதை படித்தேன். அதாவது ஒரு கதையில் என்ன சொல்கிறான்னா, 2 பேர் இருந்தானா ஒரு ஊரில், நியமிக்கப்பட்டிருந்தாங்களாம். என்ன நியமிக்கப்பட்டிருந்தாங்களாம்? நீங்கள் அந்த ஆற்றுலேருந்து தண்ணியை கோரிட்டு வந்து ஊர் தொட்டியில் ஊற்றணும். ஒரு வாளிக்கு 1 பவுண்டு அப்படின்னு சொல்லி, பவுண்டுன்னா என்ன? ஒரு பொண்ணு ஆன்னு கொடுத்துட்டாங்க. 2 பேர் போனானா. இப்போ உங்கள் ஊரை எடுத்துக்கிடுவோமே, தெற்க தண்ணி எடுத்து இங்கே கொண்டு வந்து பெரிய குளத்தில் ஊற்றணும். இந்த டேங்கை நிரப்பணும். ஒரு நாளைக்கு 100 வாளி. 2 பேருக்கு என்னாச்சு? 200 வாளி ஆச்சு. இந்த 200 வாளியை தூக்கக்குள்ளே இவன் முதல் நாள் நல்லா தெம்பாக தூக்கிட்டான். 2ஆவது நாள் 2 வாளியை தூக்கிட்டு வரும்போது என்ன ஆகிட்டான்? கூணு விழுந்துட்டான். 3ஆவது நாள் என்ன ஆகிட்டான்? அப்படியே போயிட்டான். அவனை என்ன முடியாது. அப்போ கூட வந்தவன் பார்த்தான், இதை என்ன செய்யலாம்? இது டெய்லி தூக்கணும்னா நம்ம குறுக்கு ஒடிஞ்சிரும். வெறும் 100 வாளி மட்டும்தான் நமக்கு கிடைக்கும், 100 பவுண்டு தான் கிடைக்கும். அதனால் ஒரு பைப் லைன் ஒன்று போடுவோமா? என்ன லைன் போடுவோமா? பைப் லைனை போடுவோன்னு சொல்லி நண்பன்ட்ட சொல்கிறான். அவன் சொல்கிறான், முட்டா பேல் அப்படிங்கிற நண்பன் இவனை. இல்லைடா நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி 1 வருஷத்துக்குள்ளே பைப் லைனை போட ஆரம்பித்தான். பாதி இடம் வந்தோடனே நண்பன் அங்கேருந்து தூக்கிட்டு வருவான் படிக்கட்டிலேருந்து. இவன் இடையிலே அந்த தண்ணியை என்ன பண்ணுவான்? பிடிச்சி அங்கே கொண்டு போய் ஊற்றினான். அப்போ அன்னைக்கு 100 வாளி ஊற்ற வேண்டிய இடத்துல இவன் 200 வாளி இவன் ஊற்றினான். அவன் தொடங்கின நாள்லேருந்து 100 வாளியை தான் தூக்கிட்டு இருக்கான். கடைசி பார்த்தா பைப் லைனை ஊருக்குள்ளே கொண்டு வந்து போட்டான். என்ன நடந்தது? 100 வாளி இல்லை, 1000 வாளி தண்ணி ஊற்றப்பட்டது. இவனுக்கு 1000 வாளியினுடைய பவுண்டு கிடைக்கி, இவனுக்கோ வெறும் 100 வாளி. காரணம் என்ன தெரியுமா? இவன் பைப் லைனுக்கு தயாராக இல்லை. புரியுதா? அதான் நான் சொல்கிறேன், தேவ சித்தத்துக்கு தயாராக